Praise be to God. எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல God pronounces his judgment on Ethiopia. நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள். அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டாயிருக்கும். இதோ அது வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த எத்தியோப்பியர் மேல ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றாரு. ஆனா இந்த எத்தியோப்பியருக்கு ஒரு அட்ஜெக்டிவ் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்கள எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, நிர்விசாரமான எத்தியோப்பியர், கேர்லெஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அவங்க நியாய தீர்ப்புக்கு பாத்திரமான ஒரு இடத்துல வந்துட்டாங்க. ஆனா இவங்க விழுந்து போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குள்ள இருந்த ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட், நிர்விசாரம். இன்னைக்கு நிர்விசாரத்தை நம்ம ஒரு பாவமாவே நினைக்கிறதில்ல. ஆனா இதற்கான தண்டனையை நம்ம பார்க்கும்போது அது எவ்வளோ பயங்கரமானது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். 2 தண்டனையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு. முதலாவது தத்தளிப்பு. நான் அவர்களை தத்தளிக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. தத்தளிப்புன்னு சொல்லும்போது இன்ஸ்டெபிலிட்டி, ஒரு நிலையான தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை, எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கட்டளையிடுவேன்னு சொல்றாரு. அதுவும் எப்படி? ஆண்டவரே ஆட்களை அனுப்பி ஒரு தத்தளிப்பை உண்டு பண்ணுவாராம். God will execute it. அப்போ அது எவ்வளோ பயங்கரமா இருக்கும். 2வது மகா வேதனையை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு. இந்த மகா வேதனை எப்படிப்பட்ட வேதனையா? எகிப்தின் நாளிலே உண்டானது போல ஒரு மகா வேதனை அவர்களுக்குள்ள உண்டாயிருக்குமா. எகிப்தின் நாளில் மகா வேதனை எப்படி உண்டாச்சு? ஒரே நாளில் எகிப்து நாடு முழுவதும் இருந்த சேஷ்ட புத்திரர்கள், முதலாவது ஆண் பிள்ளை எல்லாரும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் மரிச்சாங்க. அப்போ ஒரே வீட்டில் தாத்தா ஃபஸ்ட்டு மேல் சைல்டாக இருந்தால் அவரும் மரிச்சிருப்பாரு, அப்பா ஃபஸ்ட் மேல் சைல்டாக இருந்தால் அவரும் மரிச்சிருப்பாரு, பிள்ளை அதுவும் மரிச்சிருக்கும் ஃபஸ்ட் மேல் சைல்டாக. அப்போ நம்ம நினைக்கிறது போல் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சாவு இல்லை, நிறைய வீட்டில் நிறைய சாவுகள் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்குது, ஒரே ராத்திரியில் நடக்குது. அப்போ அந்த முழு எகிப்தும் அலறல் சத்தத்தினால நிரம்பி இருந்திருக்கும். அப்போ அங்கே எவ்வளோ ஒரு மகா வேதனை உண்டாயிருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் உண்டாக்குவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். யாருக்குன்னா, இந்த நிர்விசாரமாக இருக்கிறவங்களுக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒரு தாயா, தகப்பனா, பிள்ளையா, தாத்தாவா, பாட்டியா, ஒரு எஜமாட்டியா, வேலைக்காரங்களா, எத்தனையோ பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஊழியங்களை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நிர்விசாரமாக அதை செய்கிறோமா? கேர்லெஸ்ஸாக இருக்கிறோமா? இல்லைன்னா கவனமாக, கேர்ஃபுல்லாக, கர்த்தருக்கு பயந்து அதை செய்கிறோமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொறுப்புகளிலும் எல்லா கடமைகளிலும் நிர்விசாரமாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக இருக்க உதவி செய்யுங்க. ஆமேன்.